கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி பிரசங்கி 6ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனம். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பொதுவாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வழி தப்பி போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனதை அடக்க முடியாதது தான். அதனால தான் நம்ம அடிக்கடி வழி தப்பி போய்விடுகிறோம், கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். இந்த காலகட்டத்திலும் கிறிஸ்துவுக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு. அது என்னன்னு பார்த்தா, ஆசையை மனிதர்களுக்குள்ளே தூண்டிவிட்டு அந்த ஆசைக்கு பின்னாக அலைந்து திரிந்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாய் கழித்து விட்டு நேரத்தை எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் எதற்கும் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் சத்துரு கொண்டு போகிறான். அதனால தான் இந்த காலகட்டத்தில் நாம் மிகவும் நம்மளுடைய மனதை அடக்கிக் கொள்வதற்கு கிறிஸ்துவுக்குள் நாம் பலன் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பு, உன் மனதை அடக்கு. இந்த வசனத்துல ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் என்று கூறப்பட்டிருக்கு. என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதில் நிலை நிற்க வேண்டும், அது போதும் என்று நாம் நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு இன்னும் வேணும் என்று யோசித்து நம்மளுடைய மனதை அந்த பொருளின் மீதோ அந்த ஒரு சில காரியங்கள் மீதோ நாம் விட்டுவிட்டால் அந்த இச்சை நம்மை ஆட்கொண்டு நம்மை நிலைநிற்க விடாமல் அங்கும் இங்கும் அலைய பண்ணும் என்றுதான் அர்த்தம். நீதிமொழிகள் 16:32 அதில் கூறப்பட்டிருக்கிறது, மனதை அடக்குகிறவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் பட்டணத்தில் உள்ள எல்லா கொள்ளையும் கொள்ளையிட்டுவதை பார்க்கிலும் மனதை அடக்கி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பவன் தான் உத்தமன். ஏனென்றால் அவனுடைய கண்கள் அதிக பேராசை உள்ளதல்ல, அதிகமாய் ஆசைப்பட்டு எல்லாம் தனக்கு என்று தேடிக்கொள்பவன் அல்ல அவன். உத்தமன் என்பவன் எப்பொழுதும் அவனுக்கு என்னது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்பவன். தன்னுடைய மனதை பொருளாசைக்கோ பெண்ணாசைக்கோ உலகத்திற்கோ இச்சைகளுக்கோ விட்டு விடாமல் கிறிஸ்துவுக்குள் தன்னை காத்து கொள்பவன் தான் உத்தமன். அவன்தான் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:15 கூறப்பட்டிருக்கிறது, மனது அடக்கவில்லை என்றால் என்னாகும் என்றால், இச்சை நம்மளுடைய சிந்தையிலே தோன்றி அது பாவத்தை பிறப்பிக்கும். சாதாரண ஒரு விஷயந்தாங்க, அது அந்த யோசனை நம்மளுடைய சிந்தனையில தோன்றிருச்சுன்னா அதையே நம்ம யோசிச்சு கடைசியில் அந்த பாவத்தை செய்யும்படி அதை நம்மை தூண்டிவிடும், அதை நம்மை நடத்தும் என்று யாக்கோபு 1:15 கூறப்பட்டிருக்கு. என்றால் இந்த உலக பிரகாரமான சிந்தனைகள் இச்சைகள் எதுவும் உள்ளத்திற்கு வந்த உடனே நம் மனதை கிறிஸ்துவுக்குள் அடக்க வேண்டும். காயின் ஆவேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்ற உடனே காயினுக்கு ஒரு கோபம் உண்டு விட்டது. ஒருவேளை அவன் அன்றைக்கு அந்த கோபம் காயினை ஆட்கொள்ளாமல் காயின் அந்த கோபத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தால் ஆவேலை கொலை செய்திருக்க மாட்டான். அதான் ஆதியாகமம் 4:7 ஆண்டவரே கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று. நன்மைனா என்ன? நம்மளுடைய மனதை கிறிஸ்துவுக்குள் அடக்கி கொண்டு நன்மையான காரியங்களை செய்யும்படி நம்மளுடைய மனதை அடக்கிக் கொள்வதுதான் நன்மை. அதை விட்டுட்டு பொல்லாத காரியங்கள் நம்மை மேற்கொண்டு விட்டால், அந்த காரியங்களுக்கு பின்பாக நம்மளுடைய இருதயத்தை சஞ்சரித்து போகும்படி விட்டுவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் சஞ்சலம்தான் நேரிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்றால் நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அடக்கி ஆள வேண்டும். மனதை அடக்குகிறவன் என்ன செய்வான் என்றால், ஆதியாகமம் 14:21 முதல் 23 வரைக்கும் வாசித்து பார்த்தால், ஆபிரகாம் யுத்தம் செய்து ஜனங்களை எல்லாரும் மீட்டு கொண்டு கொள்ளையிட்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது ராஜா சொல்லுவான், ஆபிரகாமே உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போ, அந்த ஜனங்களை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுவான், இல்லை நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஒருவனும் என்னுடைய உயர்வுக்கு, அதாவது என்னை உயர்த்தினவன் ஒரு மனுஷன் என்று சொல்லாதபடிக்கு என்னுடைய கரம் எப்பொழுதும் தேவனுக்கு நேராகவே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி தன் மனதை அடக்கி கொண்டு கர்த்தருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பினான்.
என்றால் இந்த நாட்களிலும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், உலகம் நமக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்து வைக்கும். நம்மளுடைய மனது அதற்கு பின்னாலெல்லாம் போக வேண்டும் என்று அலைப்பாய தூண்டும். ஆனால் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி நம்மளுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் போது உங்களுக்கு இன்னது தேவையோ அதை அவர் தர சித்தமா இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதமாக கூறியிருக்கிறார், நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் முன்பே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்றால், நம்மளுக்கு தேவை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார் என்றால், விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்போம். உலகம் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டு வருகிறது. நமக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போக செய்யும்படியாக நம்மளுடைய இருதயத்தை தூண்டி விடுகிறது. ஆதாம் ஏவாளுடைய இருதயத்தை ஏதேன் தோட்டத்தில் சத்துருவானன் தூண்டினது போல இப்பொழுதும் தூண்டுகிறான். ஆனால் நாமோ அவனுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரின் வார்த்தையை நம்மளுடைய இருதயத்துக்குள் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய மனதை அடக்கிக் கொள்வோம் என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். உலகம் அழிந்து போகும். அழிந்து போனதற்கு நேராக ஓடாதிருப்போம். நித்தியமான பரலோகத்திற்கு நேராக நம்மை திருப்புவோம். கிறிஸ்துவின் வருகையில் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். யுக யுக காலமாக பரலோகத்தில் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.